பைக் டாக்ஸிகளுக்கு வந்து கட்டுப்பாடு தினசரி வந்து விசாரித்து அதற்கான அறிக்கைகள் தரணும்னு சொல்லி என்ன விஷயம் சார்? இல்லை, இந்த பைக் டாக்ஸி ரேப்பிடோங்கிறத பொறுத்த வரைக்கும் பல்வேறு குழப்பமான சூழல் இருக்குது. ஒன்றிய அரசு அதில் இன்னும் ஒரு தெளிவான முடிவுக்கு ஏற்கனவே வரவில்லை. ஒரு பக்கம் வந்து பைக்குகளை வாடகைக்கு விடலாம் என்பது ஏற்கனவே ஒன்றிய அரசு நடைமுறை கொண்டு வந்து விட்டது. கார்களை தானே ஒருத்தர் வாடகைக்கு எடுத்து அவரே ஓட்டிட்டு போகலாம், பைக்கு அதே மாதிரி எடுத்துகிட்டு ஓட்டு போகலாங்கலாம் அவங்க கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அடுத்த கட்டமாக பைக்குகளை இயக்குவதற்கான நடைமுறையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு தளங்களில் ஒன்றிய அரசு மாநில அரசுகளுடைய உரிமைகளில் உள்ளே நுழைந்து செயல்படுவது என்பது நாம் அறிந்த ஒரு விஷயம். ஆனால் இது போன்ற விவகாரங்கள் இந்தியா முழுமைக்குமான ஒரு செயல்பாடாகத்தான் இருக்கும். எனவே ஒன்றிய அரசினுடைய நிலையை நாங்கள் கண்காணித்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு புறம் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்களுடைய தொழிலுக்கு இது பாதிப்பாக இருப்பதாக சொல்லி இது குறித்து நேற்று புகார் சொல்லி அது குறித்து ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்கின்ற அளவிற்கு போயிருக்கிறார்கள். எனவே அந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் விதிமீறல் இல்லாமல் பைக்குகள் இயக்குவது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒன்றிய அரசு, நீதிமன்றம் இவைகள் என்ன ஒரு முடிவுக்கு வருகிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நாமும் செயல்படக்கூடிய சூழல் வரும். எனவே அதை எதிர்நோக்கி அடுத்த கட்டம் நகர்வோம். இது தொடர்பாக நம்முடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆட்டோ டாக்ஸி சங்கத்தைச் சேர்ந்த சுப்பிரமணி நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கங்க. தற்போது பைக் டாக்ஸி ஓட்டுவதற்கான விதிமுறைகள் வந்து தணிக்கைக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி அமைச்சர் சிவசங்கரும் குறிப்பிட்டிருக்கிறார். போக்குவரத்து துறை தரப்பிலிருந்தும் இதற்காக சுற்றறிக்கையும் அனுப்பப்பட்டிருக்கிறது. இது ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு எந்த விதத்துல பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்றீங்க? அவரு சொன்னது முற்றிலும் முறையான பதில் கிடையாது. ஏற்கனவே இது சம்பந்தமாக 3 ஆண்டுகளாக மனு கொடுக்கப்பட்டு நேரடியாக அவரை சந்திச்சு பேசி விளக்கத்தை கொடுத்துருக்குறோம். மதுரை கலெக்டர் அந்த வண்டிங்களை பிடிச்சி 10,000 அபராதம் போட்டாரு. அந்த வண்டியை தடை செய்து உத்தரவு போட்டாரு. பல மாநிலங்கள்ல பைக் டாக்ஸி தடை செய்யப்பட்டிருக்குது. அதை முறைப்படுத்தணுன்றதெல்லாம் அடுத்தது சட்டத்தின் ஆட்சி. சட்ட பிரகாரம் 2 வீலர்ல இறந்தவங்களுக்கு ஒரு 159 பேருக்கு இழப்பீட்டு தொகை கிடைக்கல. டிஜிபி அனுமதிக்கலன்றாரு. நீதிமன்றத்துல தடை உத்தரவு இருக்குது பைக் டாக்ஸி ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி. அடிப்படை மோட்டார் வாகன சட்டத்துல ஒயிட் போர்டு பப்ளிக் ஏரியா தான் யூஸ் பண்ணக்கூடாது. பப்ளிக் ஏரியா தான் யூஸ் பண்ணா எல்லோ போர்டு வேணும். முற்றிலும் சட்டத்துக்கு புறமா நடக்கிறத அவர் இனிமேல் தான் ஆய்வு பண்ண போறேன்னு சொல்றதே தவறு. நாம தொழில பல மேலை நாடுகள்ல, அதிகமான நாடுகள்ல இருசக்கர வாகனம் உயிரிழப்பை ஏற்படுத்தும். அதனால இருசக்கர வாகனமே அனுமதி இல்லாத நாடுகள் இருக்குது. ஆனா பொது போக்குவரத்துக்கு 2 வீலரை பயன்படுத்துவது என்பது முற்றிலும் தவறு. அது பேசஞ்சருடைய உயிருக்கு இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸே உங்களுக்கு கணக்கு வழக்கு சொல்லியாச்சு. பல ஊடகவியலாளர்கள் பைக் டாக்ஸில போய் அவங்க இறந்ததுக்கு காசு கிடைக்கல. இப்போ கூடுதலா பேட்ஜ் இருக்கும். பொது போக்குவரத்து நடத்தணும்னு சொன்னா, அனுமதி வேணும்னு சொன்னா ஓட்டுநருக்கு பேட்ஜின்னு ஒரு கூடுதல் சர்டிபிகேட் தேவை. அது இருந்ததுன்னா பொதுமக்களை ஏற்றின்னு போலாம். அப்ப அந்த பேட்ஜும் இல்லாதவங்க தான் இந்த 2 வீலர் ஓட்டுறாங்க. அதனால மக்களுக்கு மலிவா கிடைக்குது. வறுமையின் காரணமாக 2 வீலரை பயன்படுத்துறாங்களே தவிர அரசு அதை முறைப்படுத்தவில்லை. அனுமதிப்பது என்பது சரியான போக்கு கிடையாது. 2 வீலரை அனுமதிக்க கூடாதுன்றது தான் நியாயமான முடிவுங்க. இணைப்பில் உங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு சுப்பிரமணியன்.